தாவீதுடைய விசுவாசத்தை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது கோலியாத். பாத்தீங்களா, தாவீது எவ்வளவு விசுவாசம் உள்ளவரா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் அப்படி கோலியாத்தை அடிச்சு அப்படி தும்சம் பண்ணியிருப்பாரு. ஆனால் தாவீதினுடைய விசுவாசம் கோலியாத்தின் சமயத்தில் உருவானது அல்ல. ஏதோ அங்க போய் அவர் கர்த்தரை அப்படியே உறுதியா அப்படியே விசுவாசத்தோடு அந்த காரியத்தை எதிர்த்து அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இல்ல. அவருடைய பர்சனல் லைஃப்ல கட்டமைக்கப்பட்டது. அவர் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு இடைப்பட்டார். அவர் ஆடு மேய்க்கும் போது கூட மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது. அங்க அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்துச்சு. அது ஒரு இடத்துல பிரம்மாண்டமாய் வெளிப்பட்டது. எப்படி ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். நாம பார்க்கிறது எல்லாம் கோலியாத்தினுடைய சம்பவத்தை தான். ஆனா அவர் சாதாரணமா ஆடு மேய்க்கும் போதே விசுவாசத்தை ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஏன் தாழ்ச்சி அடைய வேண்டும். சங்கீதம் 23 அவருடைய வாழ்க்கையில அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தேவனோடு விசுவாசத்துல இருந்தார் என்பதை பறைசாற்றுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நாம தோற்று போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சில ஊழியர்கள் தோற்று போறாங்க, அவமானப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். திடீர்னு போய்கிட்டு யாராவது பேய் ஓட்டுற இடத்துல போய்கிட்டு பாட்டு பாடுறது என்ன, அங்க போய் ஜெபிக்கிறது என்ன, கத்துறது என்ன. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குச்சியை வச்சுலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் விளக்கமாற்ற எடுத்து அடிக்கிறார். யாரையும் அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது ஓடுகிறது. ஆனா நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அது சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உங்க விசுவாசத்தை அந்த இடத்துல நீங்க உற்பத்தி பண்ண நினைக்கிறீங்க. விசுவாசம் என்பது அன்றாட வாழ்க்கையில நான் தேவனோடு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடு தான் அங்க வெளிப்படும். இதுக்கு முன்னாடி தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்.